நமஸ்தே. இப்போ ஊ மாத்திரா எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஊ மாத்திரா இந்த இதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பலை எல்லா லெட்டரும் கொடுக்க போகிறோம். இப்போ இதுக்கு இப்படி கொடுத்துருந்தோம் குரில், இது போட்டிருந்தா நெடில் கூ அப்படி சொல்லணும், ஊ சொல்லணும். கா கூ கா கூ கா கூ கு ங்கு சு சு. கருடாக இருக்க எழுத்துக்கெல்லாம் சென்டரில் வரணும். இந்த மாதிரி செங்குத்தாக லாஸ்ட்டில் முடிகிற எழுத்துக்கெல்லாம் லாஸ்ட்லேயே வந்துடலாம். இந்த மாதிரி கருடு லெட்டர்ஸ் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சென்டரில் கொண்டு வந்துடணும். ஜூ ஜூ ங்கு டு 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 நூ து து து. இது கொஞ்சம் இறக்கி போடணும், அப்போ தான் தா தூன்னு தெரியும். இல்லைன்னா இந்த டா மாதிரி ஆயிரும். அப்போ டூ போட்டிருக்கோமா தூ போட்டிருக்கோமா அப்படின்ற வேரியேஷன் வரணும்னா இந்த தாவை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இழுத்து கீழே விட்டிங்கன்னா சூப்பராக கரெக்டாக தா டா அது வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். து. இதுக்கெல்லாம் கோட்டுக்கு மட்டும் தான் கோடு போடணும், முன்னாடி கோடு ஃபுல்லாக போடக்கூடாது. நூ பூ. இதுக்கு சென்டரில் ஃபூ. பூ பூ மூ யூ. ரா பாருங்கள், ரூ. அதாவது எல்லாத்துக்கும் இப்படி தான் போடுவோம், இதுக்கு மட்டும் இப்படி உள்ளே திருப்பி இப்படி போடணும். ரூ லோ ஊ ஷு 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 ஹூ. இது நிறையா ஹிந்தியில் யூஸ் பண்ண போகிறோங்க. மை வந்தால் இது மேலே சந்திரபிந்து வச்சு மை ஹூம் நான் இருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. இந்த ஹை ஹா யகுகை வகுகை அப்படிலாம் வரும். இந்த ஹா ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஹூ
இக்ஷு, இத்ரு, இஷ்ரு, इग्न्यू. ओके, धन्यवाद.